ஹே கைஸ், நான் வினோத். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டைம் அண்ட் ட்ராவல். ஆக்சுவலா நம்ம கார்டன் வந்து போன வருஷம் தாங்க ரெடி பண்ணோம். கம்ப்ளீட்டா லான் மாதிரி போட்டு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தோம். பட் அதுக்கப்புறம் நாதஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா விளையாண்டு அந்த இடம் ஃபுல்லா பயங்கரமா நாஸ்தி ஆயிடுச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பேட்சாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அனிமல் யூரினா. ஃபுல்லாக யூரியா கண்டென்ட்னால இந்த இடத்துல இருக்கிற புல்லெல்லாம் கம்ப்ளீட்டாக காஞ்சி போயிட்டு திருப்பி அங்கே வந்து வளரலை. அது மட்டும் கிடையாதுங்க, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே சுற்றி ஓடி இந்த குதிரை ரேஸ்லாம் இருக்கும் தெரியுமா, இந்த குதிரை ஓடின பாதை வந்து அப்படியே கிளியராக தெரியுமே, அது மாதிரி பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதனால இந்த கார்டன் வந்து கம்ப்ளீட்டா ஒரு மேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தாங்க நம்ம டாமியே வந்திருக்காரு. டாமி யாருன்னு கேக்குறீங்களா? அவர் தான் இந்த கார்டன் ரெனோவேட் பண்ண போற கம்பெனியோட ஓனர். அவர்கிட்ட நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், இந்த மாதிரி பப்பி விளையாண்டு கார்டன் ஃபுல்லா இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் ஒரு சில ரெமெடி எல்லாம் சொன்னாரு. ஒரு வழியாக லான் மூவர் போட்டு முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலாக டேமேஜ் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக தான் இருக்குது. எப்படி ரெக்கவர் பண்ண போகிறேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ இப்போ லான் மூவர் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த எங்கெங்கெல்லாம் வந்து யூரின் பேச்சஸ் இருக்கோ அதிலெல்லாம் வந்து அந்த ட்ரையான கிராஸை ஃபுல்லாக எடுத்துடணும். ஸ்மால் ஸ்கேலில் ஏர் உழுதுட்டுருக்குறேங்க. இது முடிச்சுட்டு மறுபடியும் வருவோம். இங்கே பார்த்தீங்களா, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியே வரான். தம்பி உள்ளே போனி, உள்ளே போ. டேய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பாக மாற்றுவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம் மகனே. அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணியும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதனால இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கம்ப்ளீட்டா டைல்ஸ் போட்டலாம். ஸோ தட் அவனுக்கும் விளையாடுறது கம்ஃபர்டபுளா இருக்கும், அதாவது நாதஸ்க்கும் விளையாடுறது கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்மளும் பெருசா மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐடியாவே. அதுக்கு ஆல்ரெடி நம்ம டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கார்டன் கம்பெனிக்காரங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் நம்ம எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டோம். பட் ஒரு சில மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்மளால் ஆர்டர் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம ஹார்ன்பேக் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே நம்ம கார்டன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு சில பெபிள்ஸ், அதாவது குட்டி ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும். அப்படியே வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம். எங்கள் அப்பா படிக்கலைன்னா மூட்டை தூக்கணும்னு சொன்னார். கடைசியில் படித்து வந்து இப்போ நான் மூட்டை தூக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ரெண்டு 4 6 எத்தனை மூட்டைமா? 7 மூட்டையா? அம்மா நகர மாட்டேங்குது. இந்த கல்லாம் போடுறதுக்கு வந்து அடியில் ஒரு மேட் ஒன்று போடணும். அது போட்டால் தான் கல் நிற்கும். நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் அப்படியே ஒன்றுன்னா டெலிவரி ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அவங்க எல்லாரும் காலையில 8 மணிக்கே வந்துட்டாங்க, வேலையே ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டோர் வழியாகவே குட்டியாக க்யூட்டாக ஒரு எக்ஸ்கவேட்டர் ஒன்று வந்துட்டு இருக்குதுங்க. இவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அந்த லான்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது இந்த கிரவுண்டில் இருக்கிற சாயில் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்ம டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கீழே வந்து கம்ப்ளீட்டாக அந்த மணலை ஃபில் பண்ணுறாங்க. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தனா? அண்ட் இதுதாங்க பயங்கர நாய்ஸியான ஒரு ஸ்டெப்பு. அப்படியே இந்த மெஷின் வச்சு கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கக்கூடிய மணலை வந்து லெவல் பண்ணுறாங்க. அப்படியே இந்த ஏரியாவே வைப்ரேட் ஆச்சுன்னா பாருங்களேன். அண்ட் இங்கே வந்து ரைட் சைடில் இந்த வாக்வேல குட்டியாக இந்த பெபிள்ஸ் மாதிரி, இந்த குட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி பண்ணிட்டோம்.
ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் இந்த க்ரீனரியாக இருந்தால் தாங்க பிடிக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் இப்போ அந்தளவுக்கு க்ரீனரி வைக்க முடியாததுனால என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குட்டியாக வந்து ஒரு ஃப்ளவர் பாக்ஸ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த குட்டி குட்டி செடி அந்த மாதிரிலாம் இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு செட் பண்ண கார்டன் இது தாங்க. இது வந்து நம்ம நாஸ்தி பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை இது. இப்போ வந்து நம்மளோட இந்த மேக் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கார்டன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்களேன். ஆக்சுவலாக இது இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. நான் இன்னும் இந்த ஃப்ளவர்லாம் இந்த பாக்ஸில் வந்து இன்னும் அடுக்கணும், குட்டி இன்னும் பாட்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. பட் அது இன்னும் முடிக்கல. ஸோ இப்போதைக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சாம்பிளுக்காக 2 செடி நட போகிறோங்க. எப்படி வளருது இந்த மண்ணில் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து மிச்சம் இருக்கிற இந்த ஃப்ளவர் பாக்ஸில் ஃபுல்லாக செடியை வச்சிடலாம். குட் பாய். நாதஸ் வந்து இந்த சீட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறான் இங்கே போடுறதுக்காக. நீரோட்டம் எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்து சொல்லு. இருக்கலாமா? உட்காந்துக்கோ, இங்கே உட்காந்துக்கோ. இது எப்படியோ இது வந்து கொஞ்சம் தேவையில்லாத செலவாக இருந்தாலும் நாதஸ் பாருங்க என்ன ஜாலியாக இங்கே விளாண்டுட்டு இருக்கிறான். ஸோ ஃபைனலி குமுத ஹாப்பி என்னாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து நம்ம கார்டன் வந்து எப்படி ரெனோவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.